நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கொங்கு மண்டல தளபதி செந்தில் பாலாஜின்றனாலதான் அவரை ஆட்டி பார்க்க அசைச்சு பார்க்கதான் தாவேக்கா குழுவா வந்தது, பிளான் பண்ணி வந்தது அவங்கதான். எதிர்பாராம உயிரிழப்புகள் வரும், என்ன பண்றதுன்னு தெரியாம தெரிச்சு ஓடினவங்க தாவேக்கா. அந்த இடத்துல இருந்து இப்போ சிம்பிளா சொல்லணும்னா அந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சரி, சிஎம் போக சொன்னாரு, வந்தாச்சு, செய்யக்கூடாது, பொறுமையா இருக்கணும், பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா நின்றுட்டு இருந்தா கூட, ஒரு கடமைக்கு வரணும்னு நின்றுட்டு இருந்தா கூட உயிர் இழப்புகள் இன்னும் எவ்வளவு ஆயிருக்கும் தெரியுமா? அவரோட கடமைய பொறுமையா செஞ்சிருந்தா கூட உயிரிழப்புகள் எவ்வளவு ஆயிருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் புரியாது. அவரோட மனச உங்களால எல்லாத்தினாலாம் புரிஞ்சுக்க முடியாது. அவரை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவரு சாமி மாதிரி இருக்காரு, கரூர்ல உள்ளவங்களுக்கு. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். 27,000 பேர் ஒரு தோராயமா அந்த இடத்துக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க. கரூர்ல 86,000 குடும்ப அட்டை இருக்கு. யோசிச்சு பாருங்க, 86 இன்ட்டு ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜா 3 வைக்கலாமா? 86 இன்ட்டு 3 2,58,000 பேர். வந்தது எவ்வளோ? வெறும் 27,000 பேர். விஜய்க்காக வந்தது 27,000 பேர். ஒரு 30 வச்சுக்கலாம், சரியா? மத்தவங்க எல்லாம் ஏன் வரல? இப்ப சொல்றாங்கல்ல, கூட்டணி தாவேக்காவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி கொடியாடுது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க சொல்றாங்கல்ல, பேலன்ஸ் எல்லாம் ஏன் வரல? யோசிச்சு பார்க்கணும். விஜய பிடிச்சவங்க ரசிகர்களா தான் வந்தாங்க, தொண்டர்களா வரல. ஆனா செந்தில் பாலாஜி அவருக்கு தொண்டர்கள் ஜாஸ்தி. அவரோட அன்பை காட்டி அத்தனை மக்களையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. கரூர் செந்தில் பாலாஜி அண்ணாவோட கோட்டை தான். அதிகாரத்தினால யாரையுமே விலைக்கு வாங்க முடியாது. அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் கரூர் மக்கள். கொங்கு மண்டல தளபதி சும்மா கிடையாது. நம்மளுடைய தமிழக அரசியல் வரலாற்றுல கொங்கு மண்டலத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அத ஆட்டி பார்க்க தான் வந்தாங்க தாவேக்கா. ஆடி போய் நிக்கிறது தாவேக்கா தான். ஒரு சிஎம் கேடர்னா சிஎம் கேடருக்கு ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது. ஒரு சிஎம் கேடர், இப்ப விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம், டெபுட்டி சிஎம் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனே வச்சுக்கலாம். ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, ஓகேங்களா? ஒரு பருவநிலைக்கும் ஒரு பிரச்சனை வரும். அப்படி வரும்போதெல்லாம் சிஎம் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு அந்த இடத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அந்த ஒரு பிரச்சனைக்கு தேவையான தீர்வு என்னன்றது களத்துல இருந்து பணியாற்றுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? சிம்பிள், கொரோனா இருந்துச்சு, இந்த லாக்டவுன் டைம்ல எப்படி இருந்துச்சு கவர்மெண்ட், மக்கள் எப்படி வேலை பார்த்தாங்க, எவ்வளவு உயிரிழப்புகளை தடுத்தாங்க, இறந்து போனவங்களை தடுக்க முடிஞ்சுச்சா? ஆனா மேற்கொண்டு உயிரிழப்புகள் இல்லாம தடுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் பார்த்தாங்கல்ல. இவர் சிஎம்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் விஜய் சிஎம், ஓகேவா? சிஎம்மா இப்ப ஸ்டில் அவர் சிஎம்னு வச்சுக்கோங்களேன். சிஎம் கொரோனா என்ன பண்ணுவாரு? வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்குவாரு. ஆதவ் காணாமையே போயிருவாரு. கேட்டா துக்கத்தை அனுசரிப்பாங்களாம். துக்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 16 நாளுக்கு அப்புறம் வருவாங்களாம். என்னது இது? மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். சிஎம் கடருக்கு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு தேவையான குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் சிஎம் என்ற ஆசைக்கு வரணும். மக்களை வச்சு பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. போன உயிர் திரும்ப வராது. பாதிக்கப்பட்ட மக்களே எதுவுமே பேசல. திமுக காரங்க தான், திமுக ஆதரவாளர்கள் தான் 200 யூபிஸ் தான் இவ்வளவு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இவனை எதுவுமே கேட்க முடியலையேன்னு அவங்க உள் மனசுல நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. என்ன கேட்க முடியும் சொல்லுங்க? 20 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க, நம்ம பேசணும்னா அது வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனா இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. 10 லட்சம் கொடுக்கறோம்னு அப்பவே நிவாரணம் சொன்ன எங்க தலைவர் கொடுத்துட்டாரு. 20 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இதா கொடுக்கறேன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னும் சேர்ந்த பாடு இல்ல. ரசிகர்களை தடியடி நடத்துவீங்களா? என்ன சார் உங்களுடைய திட்டம்? தமிழ்நாட்டு மக்களை என்ன சார் பண்ணலான் இருக்கீங்க? நீங்க என்ன வேணா பண்ணுங்க சார், உங்களை நம்பி வரவங்கள என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஓடி ஓடி மக்களோட இன்னும் உயிர் சேதங்களை குறைச்ச விஎஸ்பிய நீங்க இன்னும் பேசிட்டே இருக்கிறது
சட்டப்பூர்வமா பேசுறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவருடைய ஆதரவாளர்களா எங்கனால அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா நாங்கெல்லாம் அவங்க கூட பயணிக்கிறவங்க. அவருடைய மனநிலைமை தெரியும். அவர் எந்த அளவுக்கு மக்களுக்காக ஒர்க் பண்றாருன்றது எங்களுக்கு தெரியும். நீங்க எங்கேயோ இருக்கிறவரை பேசுனீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்க இங்க இருக்கோம். இங்க உள்ளவரை நீங்க பேசுறீங்க. அஸ் எ லாயரா உங்களுடைய கடமை என்ன? நீங்க ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டுல சார் பேசணும். சொல்லுங்க. ஸ்கிரீன் போட்டு காட்டினாரு விஜய்க்கு கீழே அவ்வளவு பிணங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன். அது செந்தில் பாலாஜி அவரு ரெடி பண்ண இமேஜ் கிடையாது. மக்கள் ரெடி பண்றது, அவருடைய ஆதரவாளர்கள் ரெடி பண்றாங்களான்னு தெரியாது. இது நீங்க கேக்குறீங்களா? இதெல்லாமே சோசியல் மீடியால வர்ற விஷயங்கள் சார். அது அவருக்கு வேலை கிடையாது. செந்தில் பாலாஜி யார் தெரியுமா? சிங்கம்.